இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் அமெரிக்கா. சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் களம். 30 வருட யுத்தத்தை முடித்த தலைவர் மொட்டு கட்சியிடம். வெள்ளத்தில் மூழ்கும் இலங்கை, விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கை. சீனா நாட்டின் உதவியுடன் மேற்கொள்ளப்படுகின்ற கடல் அட்டை பண்ணைகள் புதிய புதிய தாக்கங்களை உருவாக்கியுள்ளன. இது வருமானம் கூடிய துறையாக இருப்பினும் கடற்தொழிலில் துறையிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தினை அவர் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற பொருளாதார மாநாடொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் தங்களுடைய கடற்தொழில் துறையிலேயே புதிய கண்டுபிடிப்புகளை அல்லது தேடல்களை கண்டறியாத வடக்கு கிழக்கு கடற்தொழிலாளர்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்துள்ளனர். குறிப்பாக பருத்தி துறையிலும் மன்னாரிலும் கலப்பு முனைகளில் உற்பத்தியாகின்ற மீனினுடைய உற்பத்தி முறைகளும் கூட மெல்ல மெல்ல வீழ்ச்சியடைந்து செல்வதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். யுக்திய நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சந்தேக நபர்களிடமிருந்து போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணை நடவடிக்கையின் போது வெளிநாடுகளிலிருந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களின் பெயர்கள் மற்றும் இருப்பிடங்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன. இந்த தகவல்கள் அனைத்தும் நீதிமன்றில் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கமைய சந்தேக நபர்களுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்களது சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் போலீசார் மேலும் கூறியுள்ளனர். ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷவுக்கும் இடையில் ரகசிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ராஜபக்ஷவை அரசியலிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என கூறி வந்தாலும் அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு கூட்டணி இல்லாத காரணத்தினால் சம்பிக்க ரணவக்க இவ்வாறு செய்துள்ளதாக இணைந்துள்ளதாக அரசியல் மட்டத்தில் பேசப்பட்டு வருகின்றது. சம்பிக்க ரணவக்க ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து வெளியேறினார். ஆனால் சமீபத்தில் அவர் மீண்டும் அந்த கட்சியில் அவர் சேர முயற்சித்துள்ளார். ஆனால் பதில் வராததால் இப்போது பொதுஜன பெரமுன கட்சி பக்கம் அவரது அவதானம் திரும்பியுள்ளது. பொதுஜன பெரமுன கட்சிக்கு நேரடியாக செல்ல முடியாது என்பதால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து மாற்றுப்பாதையில் செல்வதே அவரது திட்டமாகும். எதிர்கட்சியின் சுயேட்சை உறுப்பினர் என்று கூறிக்கொண்டாலும் சம்பிக்க நீண்ட காலமாக ரணில் விக்ரமசிங்கவுடன் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அபிவிருத்திக்கு தேர்தல்கள் எப்போதும் தடையாக இருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். வார பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் வாக்குகள் எப்போதும் நாட்டை அபிவிருத்தி செய்யவில்லை. இது நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது. அதற்கு பல காரணங்கள் உள்ளன. அரசியலமைப்பின் 27, 28, 29 ஆகிய பிரிவுகளின் கீழ் அதிபரை பலப்படுத்தவில்லை. எனவே இது ஒரு கருத்து மட்டுமே. அதிபர் ரணில் தேர்தலை அக்டோபர் 17 முன்னர் நடத்துவதாக அறிவித்துள்ளார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான முயற்சிகளை தொடர்வதற்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் சர்வதேச குற்றவியல் நீதிக்கான சிறப்பு தூதுவர் பெத்வான் ஷாக் தெரிவித்துள்ளார். அதோடு இலங்கையில் நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான முக்கியமான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதை மையப்படுத்தி தொடர்ந்தும் பணியாற்ற எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் வருடாந்த தலைமை ராஜதந்திரிகளின் அமர்வில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த ஜூலி சங் பெத்வான் ஷாக்குடன் உரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது ஜூலி சங்குடனான சந்திப்பது அருமையாக இருந்ததாகவும் நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்கான முயற்சிகளை தொடர்வதற்கு அமெரிக்க தூதுவருடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக பெத்வான் ஷாக் மேலும் தெரிவித்துள்ளார்.
நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பினை நாங்கள் ஏற்போம். 30 வருட கால யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டை அபிவிருத்தி அடைய செய்த தலைவர் விடம் உள்ளார் என்று பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசியல் சூழ்ச்சியினால் தனது அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது. நெருக்கடியான தீர்வு காண்பதற்கு நாடாளுமன்றத்தினூடாக தற்காலிக தீர்மானத்தை எடுத்துள்ளோம். சர்வதேச நாணய நிதியத்தை மாத்திரம் கொண்டு பொருளாதார ரீதியான தீர்மானங்களை எடுக்க முடியாது. நாட்டுக்கு எதிரான எவ்வித தீர்மானங்களையும் நாங்கள் எடுக்க போவதில்லை. நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பினை நாங்கள் ஏற்போம். 30 வருட கால யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டை அபிவிருத்தி அடைய செய்த தலைவர் விடமுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது. திருடர்களை பிடிப்பதற்காக குறிப்பிட்டுக் கொண்டு அரசியல் செய்யும் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பிரதான எதிர்க்கட்சிகள் செயற்படுகின்றன. ஊழல் இல்லாத அரசாங்க நிர்வாகத்தை எம்மால் உருவாக்க முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் எதிர்வரும் காலங்களில் கண்டி நகரம் வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்படும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் விஞ்ஞான பிரிவின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அண்மையில் பெய்த மழையினால் கண்டி நகரின் பல இடங்கள் பல தடவைகள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தமை தொடர்பிலான விசாரணையின் போது கண்டி நகரை சுற்றியுள்ள முறைசாரா நிர்மாணங்களால் இந்த வெள்ளம் பாரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக நரேந்திர மோடி இன்று பதவியேற்றுள்ளார். மோடி மற்றும் அவரது அமைச்சரவை பதவியேற்பு விழா இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றுள்ளது. பதவியேற்பு விழாவை முன்னிட்டு அதிபர் மாளிகை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதில் இந்தியாவின் அண்டை நாடுகள் மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை சேர்ந்த தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள நாணய தாள்களை காலால் மீதித்து சேதப்படுத்தும் காணொலியொன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்து நபர் ஒருவர் தன்னை கோடீஸ்வரராக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திய நிலையில் தன்னை தியாகி என அவரை அழைத்து வருகின்றார். கோடிக்கணக்கான பணத்தை தானமாக வழங்க அவருக்கு பணம் எங்கிருந்து வருகின்றது என்று பலரிடம் கேள்வி எழும்பியுள்ளது. இதன் பின்னணியில் யார் உள்ளார் என்பது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் மத்தியில் தன்மானம் மேலோங்கியுள்ளதுடன் இலவசம் என்ற பேரில் மக்களை சோம்பேறிகளாக மாற்றும் சதி திட்டத்தின் பின்னணியாக இருக்கலாம் என பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் பெருந்தொகை பணத்தை தனது காலில் போட்டு மிதித்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு அமைய நாணயத்தை சேதப்படுத்துவது பாரிய குற்றமாகும். இதனை சட்ட ரீதியாக அணுகினால் தியாகி என அடையாளப்படுத்தப்படும் கோடீஸ்வரர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.